சர்ஃபேஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, ஸோ அப்படி எப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் பார்த்துடலாங்களா? வெல்கம் டு ஸ்டிச்சிங் பேசிக்ஸ் எபிசோட் 5. ஸோ சேம் மிஷினை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இதில் வந்து ஆயில் தான். ஸோ இந்த மிஷினில் ஆயில் வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஸ்பீடை வந்து உங்களோட மிஷினில் ஃபுல் ஸ்பீடில் வைக்கணும். ஸோ இந்த மிஷினோட ஸ்பீடு வந்து 4000. ஸோ இந்த மிஷினோட ஸ்பீடு வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 4000. ஸோ அதில் வச்சுட்டு நீங்கள் பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்பீடு கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து வராது. ஃபுல் ஸ்பீடில் வச்சு பண்ணும்போது தான் இந்த இடத்துல ஆயிலோட எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆயில் வந்து கிளியராக இருந்தது அப்படின்னா ஓகே, இல்லை அதோட கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீடில். ஸோ நீங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீடிலை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நீடிலோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும். அப்படி சேஞ்ச் பண்ணாட்டி உள்ளே இருக்கிற பார்ட்ஸையும் அது வந்து டேமேஜ் பண்ணிவிடும். ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஓகேங்களா? ஸோ தேர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா இப்படியெல்லாம் குமிஞ்சும் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டூலோட ஹைட்டையும் மிஷினோட ஹைட்டையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட ஹைட்டையும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு பார்ட் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மோர் டிப்ஸுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.